ஹாய்! அமைதி ஒரு மனுஷனோட வாழ்க்கைய எப்படி மாத்துனதுங்கிறத ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாமா? கதைக்குள்ள போலாமா? அது ஒரு அமைதியான காடு. காத்துல ஆடுற மரத்துல இருந்து சத்தம் வந்துட்டு இருந்தது. அந்த காட்டுக்குள்ள ஒரு வயதான ஞானி கண்களை மூடிட்டு கைகளை இணைச்சு தியானத்துல இருந்தாரு. அந்த ஞானி முன்னால ஒரு வாலிபன் வந்தான். அவனோட முகத்துல கோபமும் மனசுல நிறைய கேள்விகளும் இருந்தது. அவன் அந்த ஞானிகிட்ட பேச ஆரம்பிச்சான். எல்லாரும் சொல்றாங்க, பொறுமையா இரு, அமைதியா இருன்னு. ஆனா என் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்கல. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் அந்த ஞானிகிட்ட கேட்டான். அதுக்கு அந்த ஞானி கண்களை திறக்கல. அதுக்கு அவன் கேட்டதுக்கு பதிலும் சொல்லல. அமைதியா இருந்தாரு. அந்த வாலிபன் மறுபடியும் சத்தமா ஞானிகிட்ட கேட்டான். நான் உங்ககிட்ட தானே பதில் கேட்க வந்தேன். இப்படி சும்மா இருக்கிறதுக்கு என்ன தீர்வு? இப்படி சும்மா இருந்தா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி அந்த ஞானிகிட்ட அந்த வாலிபன் சத்தமா கேட்டான். அப்போ அந்த ஞானி மெதுவா கண்களை திறந்து பார்த்தாரு. அவன் கையை பிடிச்சாரு. அந்த தண்ணீர் நிக்காம ஓடிட்டே இருந்தது. அப்போ ஞானி வந்து அந்த வாலிபன் கிட்ட கேட்டாரு. இந்த ஆத்துல ஓடுற தண்ணி நேத்து ஓடின தண்ணியா இல்லைன்னா இன்னைக்கு ஓடுற தண்ணியா அப்படின்னு சொல்லி ஞானி அந்த வாலிபன் கிட்ட கேட்டாரு. அதுக்கு அந்த வாலிபன் சிரிச்சான். அப்போ ஞானி அந்த வாலிபன் கிட்ட மெதுவா சொன்னாரு. அப்போ உன் வாழ்க்கை மட்டும் ஏன் பழைய வழியோடயே நிக்கணும்? வழிகளை கடந்து ஓடுறது தானே வாழ்க்கை. ஞானி சொன்னதை கேட்டு அந்த வாலிபன் அமைதியா நின்னான். அப்போ ஞானி மறுபடியும் சொன்னாரு. நீ பதில் தேடுற, ஆனா வாழ்க்கை முதல்ல உன்னை அமைதியா இருக்க சொல்லுது. புரியாத நேரத்துல அமைதி தான் நமக்கு முதலாவது பதிலா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி அந்த வாலிபன் கிட்ட சொன்னாரு. இதை கேட்டதும் அந்த வாலிபன் அமைதியா நின்னான். காத்து மரத்துல அசைஞ்சது. ஆத்தோட சத்தமும் அதிகமா கேட்டது. ஆனா அவன் மனசுக்குள்ள மட்டும் அமைதியான சூழ்நிலை உருவாச்சு. அவனோட கேள்விகளும் அவனை விட்டு மெதுவா விலகி போச்சு. அப்போ ஞானி சொன்னாரு அந்த வாலிபன் கிட்ட, எல்லா பதிலும் வார்த்தையில வராது. சில பதில் வந்து அமைதியா வரும். இதை கேட்டதுக்கு அப்புறம் அவனோட மனசுல ஒரு மாற்றம் உருவாச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில எல்லாமே உடனே சரியாகல. ஆனா அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. சில நேரம் நமக்கு தேவை பதில் இல்லை, அமைதிதான் அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சது. இந்த கதையில இருக்கிற வாலிபன் மாதிரி தான் நம்மளோட மனசுலயும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா மனசுல அமைதி இல்லாதனால அந்த கேள்விகளுக்கு பதில் நமக்கு கிடைக்க மாட்டேங்கி. நமக்கு கேள்விகள் வரும்போது நமக்கு தேவை அமைதி தான். அந்த அமைதியே நமக்கு பல பதில்களை தரும். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.